गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பெயரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பெயரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, நந்தன வருஷம் தை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் காலை 11:32 வரையில் கேட்டை, அதன் பிறகு மூலம். திதி தேய்பிறை ஏகாதசி திதி.
யோகம் காலை 11:32 வரையிலே சித்த யோகம், அதன் பிறகு யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு காலை 11:32 வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். காலை 11:32 11:32 AM முதல் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய சிறப்பு ஏகாதசி விரதம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய் புதன். காலை 11:32க்கு சந்திரன் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றமடைகிறது. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் காலை 11:32 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான பணிகளை எல்லாம் மதிய நேரத்திலே நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இந்நாளின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரக அமைப்பு அமைந்துள்ளது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இந்நாளிலே உங்களது பொருளாதார நிலை கணிசமாக உயரும். குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக உயரும். அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. காலையிலே 11:32 11:32 வரையிலே சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரத்திலே யாருடனும் அதிகமாக பேச வேண்டாம். மதிய நேரத்திற்கு பிறகு பேசலாம். காலையிலே விநாயகரை வழிபட்டு விட்டு வெளியே செல்லுங்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். காலையில் 11:32க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ரொம்ப முக்கியமான வேலைகள் இருந்தால் காலையில் 11:30 மணிக்கு முன்பாக செய்யலாம். 11:32க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எல்லோரிடமும் பக்குவமாக பழக வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் என்னும் திருக்குறளை நீங்கள் மறவாது இருக்க வேண்டும். இந்நாளிலே உங்களது முக்கியமான கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். மனம் அமைதி பெற ராமநாமம் ஜபித்து வாருங்கள். நீங்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு அவனுடைய ஸ்லோகம் ஏதாவது ஒன்றை சொல்லி விநாயகருக்கு ஒரு சின்ன அருகம்புல்லாது எடுத்து வச்சுட்டு கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் மூஷிக வாகன மோதகஸ்தா சாமரகர்ண விளம்பித சூத்ரா வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்பி உங்களது பணிகளை வெற்றிகரமாக செய்து வாருங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிகாலை நேரத்திலே காலை 11:32 வரையிலே ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன், நீச்சம் பெற்று இருக்கும் சந்திரன் பிறகு ராசிக்கு 7ஆம் இடமாகிய தனுசிற்கு வந்து குருவின் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கேட்டையிலும் மூலத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். கேட்டையிலே சஞ்சரிக்கின்ற காலை நேரத்திலே உங்களுக்கு தன லாபம் ஏற்படும். ராசி அதிபதியின் நட்சத்திரத்திலே இருக்கிறது குரு பார்வையில். ஆகவே காலை நேரத்திலே உங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற தொழில் மருந்து சம்பந்தமானதாக இருந்தால் அதிலே இந்த நாளிலே ஒரு புதிய யுக்தியை கையாண்டு அதிலே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், அனைத்து விதமான மருத்துவர்கள், அலோபதி ஹோமியோபதி எல்லா பத்தியும் இந்த நாளிலே தங்களது தொழிலிலே வெற்றிகரமாக செய்து லட்சுமிபதியாகிய நாராயணன் அருளினால் பணம் நிறைய கிடைக்க பெறுவார்கள். இந்த நாள் மருத்துவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். நீங்கள் சிகிச்சை செய்யும் நோயாளி நோய் குணமாக பெற்று உங்களை மகிழ்ச்சியாக வாழ்த்துவார். அப்படி ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 5லும் 6லும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. அதற்கான தகவல் இந்நாளிலே வந்து சேரும். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். செவி குளிரக்கூடிய செய்திகள் வரும். ஆகவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.
அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அளிக்கின்ற, அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4லும் 5லும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு செவ்வாய் புதன் பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது சாதகமான நிலையிலே இருக்கின்றன. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே காலை 11:32 வரையிலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 4ஆம் இடமாகிய தனுசிற்கு சந்திரன் சென்று விடுகிறது. இந்நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். என்னென்ன செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டு கொண்டு இந்த நாளை துவங்குகிறீர்களோ அதை அனைத்தையும் செய்து விடுவீர்கள். உங்களுடைய திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்கும். பிளானிங், எக்ஸிகியூஷன் ரெண்டுமே ரொம்ப அழகா பக்காவா பண்ணுவீங்க. இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2லும் 3லும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான செய்தி இந்த நாளிலே வந்து சேரும். பரிசுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அவரவர் பணிபுரிகின்ற துறையிலே உயரிய விருதுகள் எல்லாம் சிலருக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய அனைத்து கிரகங்களும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்திலே வலுவாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. குரு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரம் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கை செட்டில் ஆகின்ற ஒரு நேரம். லைஃப் செட்டில் ஆகிடும். இப்போ ரொம்ப அருமையான நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 11:32க்கு நகர்ந்து 2ஆம் இடம் செல்கிறது. அது தன லாபத்தை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் காலை 11:32க்கு உங்கள் ராசிக்குள் வந்து விடுகிறது. அஷ்டமாதிபதி ராசிக்குள் வந்தாலும் அது மிகப்பெரிய தீமை செய்யாது. கோச்சாரத்திலே சந்திரன் ராசியில் வரும்பொழுது அது நன்மையைத்தான் செய்யும். பிற கிரகங்களும் ஓரளவு சாதகமான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தனலாபம் ஏற்படும். வியாபார விருத்தி ஏற்படும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். எழுத்துத் துறையிலே உள்ளவர்களுக்கு அதிலே பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். எழுத்தாளர்கள் போற்றப்படுவார்கள். கவிஞர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே பல வெகுமதிகள் கிடைக்கும். கவிதையை தொழிலாக கொண்டவர்கள் பாராட்டப்படுவார்கள். பாரதி சொன்னது போல, எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நன்குடியை வாழ வைப்பான் இவை மூன்றும் செய் நெஞ்சே அப்படின்ற மாதிரி எமக்கு தொழில் கவிதைன்னு யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு யோகமான நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. இந்நாளிலே உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். நீதித்துறையில் உள்ளவர்கள், நிதி துறையிலே உள்ளவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் மிகவும் வலுவான நிலையிலே அமர்ந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் என சொல்லலாம். பொதுவாக இப்பொழுது மகர ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நேரம். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலிலே ஒரு நிச்சயத்தன்மை ஏற்படும். ஸ்திரத்தன்மை ஏற்படும். இதுவா அதுவா, இந்த வேலை பார்க்கலாமா அந்த வேலை பார்க்கலாமா, இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா, இந்த மாதிரி ஒரு நிச்சயமில்லாத ஒரு ஆம்பிக்விட்டியிலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சர்டனிட்டி, ஒரு நிச்சயத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நேரம். ஆகவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இந்த நாளில் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்.
கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தன லாபம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும், அதிக நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். மீனராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றாலும் ஒரு சில கிரகங்கள் அவ்வப்போது நல்ல இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் மீனராசிக்கு சில நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும். நல்ல தகவல்கள் கிடைக்கும், முயற்சிகள் வெற்றி அளிக்கும், ஆரோக்கியத்திலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. களி நடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. நிலம் செழிக்க நீர் சொரியும் நீலகண்ட ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. உமையவளின் துணைவனே புனை பணிந்தோம் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. தவம் இருந்தால் பெரும் பயனை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. சுமையெனவே வரும் துன்பம் தீர்ப்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. எமையாளும் ஒரு தெய்வம் நீதானே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா
எளியவரின் அன்புதனை ஏற்பவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. இன்று தனது 2வது பிறந்த நாளை கொண்டாடும் எம் தீபக் பல்லாண்டு 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 வாழ்க என்று ஜீ தொலைக்காட்சியின் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி குழு சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலே சதய நட்சத்திரத்திற்குரிய கோவில்கள் என்னும் வரிசையிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் சன்னதியை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். அந்த சன்னதிக்கு மட்டும் 11 திருப்புகழ் பாடியிருக்கார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து தலங்களுக்கும் சென்று ஆங்காங்கே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் சன்னதியில் எல்லாம் திருப்புகழ் பாடல் பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் அனைத்திற்கும் பெயர் திருப்புகழ். திருப்புகழ்ங்கிறது பொதுவான பெயர். அவர் பாடாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம். சிதம்பரத்திற்கு அருணகிரிநாதர் சென்றபோது அங்கே நடராஜர் முருகப்பெருமானாக இவருக்கு தரிசனம் கொடுத்தாராம், நடன காட்சி கொடுத்தார். கனக சபைமேவும் எனது குருநாதாங்கிறார். இவருடைய குருநாதர் முருகர். அவர் அங்கே காட்சி கொடுத்துருக்கார். முதல்ல அவருக்கு அங்கே தான் நடன காட்சி. அதுக்கப்புறமா உன்னுடைய நடன காட்சி செந்திலும் கூடாதோ அப்படின்னு கேட்கிறார். மறுபடியும் திருச்செந்தூர்லேயும் அவருக்கு நடன காட்சி கிடைக்கிறது. முருகப்பெருமானுடைய அருள் விளங்குகின்ற அனைத்து தலங்களுக்கும் சென்று பாடல்களை பாடிய அருணகிரிநாதரின் திருப்புகழிலே அந்த தலத்தை பற்றிய பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதே போல மதுரைக்கு அவர் பாடியுள்ள திருப்புகழ் பாக்களிலே ஏராளமான தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. பல வரலாறு அதிலே வருகிறது. ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்து சைவத்தை நிலைநாட்டிய வரலாறு அனைவருக்கும் தெரியும். இந்த பாண்டிய மன்னர் கூன் நிமிர்ந்தது, மங்கையர்க்கரசியார் அவரை அழைத்து வந்தது போன்ற அனைத்து தகவல்களும் அருணகிரிநாதர் தனது திருப்புகழிலே குறிப்பிடுகிறார். திருப்புகழின் வாயிலாக அந்த தலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்திலே முருகப்பெருமான் அங்கே இருபுறமும் வள்ளி தேவயானை சூழ மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கோலத்தை அங்கே நாம் தரிசிக்கலாம். அம்பாள் சன்னதியில் நம்ம நுழையும் பொழுதும் அந்த கோபுரத்திலும் முருகப்பெருமான் தான் பிரதானமாக அங்கே இருப்பார். சிவன் சன்னதியிலே நாம் நுழையும் பொழுதும் அந்த ஒவ்வொரு கோபுரத்திலும் முருகப்பெருமான் தான் இருப்பார். முருகப்பெருமானின் திருவுருவங்கள் இந்த தலத்திலே ஏராளமாக இருக்கின்றன. திரும்புகிற இடத்துலாம் ஏதாவது ஒரு முருகன். தண்டபாணியாக ஒரு இடத்திலே இருப்பார், தண்டாயுதபாணியாக ஒரு இடத்திலே இருப்பார், குமரனாக ஒரு இடத்திலே இருப்பார், ஒரு இடத்திலே சுப்பிரமணிய கோலத்திலே இருப்பார், மற்றொரு இடத்திலே 12 கரங்களோடு விளங்குவார். 6 திருமுகமும் 12 கரங்களும் கொண்டு விளங்குகின்ற அந்த முருகன் தான் பிரதான சன்னதி முருகன் சன்னதியிலே. அதற்குத்தான் இவர் 11 திருப்புகழ் பாக்களை பாடியிருக்கிறார். அற்புதமான சில தகவல்கள் எல்லாம் அந்த திருப்புகழிலே நமக்கு கிடைக்கின்றன. தனியாக மதுரைக்கு பாடப்பட்ட பாடல்கள் அப்படின்னு ஒரு தொகுத்து ஒரு நூலாக போடலாம். அதிலே தேவார பதிகங்களிலே ஆரம்பித்து எவ்வளவு பதிகங்கள் மதுரைக்கு பாடப்பட்டுள்ளனோ அவ்வளவு பதிகங்களையும் அதிலே பதிப்பித்து மற்ற பிள்ளைத்தமிழ் நூல்களை எல்லாம் சேர்த்து அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாக்களையும் சேர்த்து ஆலவாய் புராணம் போன்றவற்றையெல்லாம் அதிலே சேர்த்து எல்லா அருளாளர்கள் பாடிய பாடல்களையும் அனைத்து அருளாளர்கள் பாடியுள்ள மதுரை தொடர்பான பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும். அதிலே சங்கீத மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி ஆகியோர் பாடியுள்ள பாடல்களையும் சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்த்து ஒரு தொகுப்பு ஒன்று வெளியிட்டால் அது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மதுரைக்கு செல்லும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு அங்கு உட்கார்ந்து பாராயணம் செய்யலாம். அங்கையர்கண்ணி, பாமாலை, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் போன்றவையெல்லாம் அற்புதமான பாடல்கள். அதையெல்லாம் அங்கே சன்னதியிலே அமர்ந்து கொண்டு பாராயணம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். அவரவர் தங்கள் இல்லத்தில் அமர்ந்து கொண்டே மீனாட்சி அம்மனை துதிப்பதற்கும் இப்பாடல் தொகுப்பு வசதியாக இருக்கும். இதுவரை யாரும் அப்படி மதுரைக்கு பாடப்பட்ட பாடல்கள் என்று தொகுத்து வெளியிட்டதாக தெரியவில்லை. அப்படி ஏதேனும் தொகுப்பு வந்திருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்தவும். இவ்வாறு தேவாரத்தில் ஆரம்பித்து அண்மை காலத்தில் வெளிவந்த பாடல்கள் வரை அனைத்து பாடல்களையும் தொகுத்து ஒரு மதுரை மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் அத்தலத்திலே உள்ள சந்நிதிகள் போன்றவற்றிற்கு பாடப்பட்டுள்ள பாடல்களின் தொகுப்பை வெளியிட்டால் அது
அனைத்து பக்த கோடிகளுக்கும் மிகவும் ஒரு வசதியாக வரப்பிரசாதமாக இருக்கும் என நினைக்கிறேன். அந்தந்த தலத்திற்கு பாடப்பட்டுள்ள பாடல்களை கொண்டு நாம் அதிலிருந்து அந்த தலத்தின் பெருமைகளை அறிய முடிகிறது. அருளாளர்கள் என்ன உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள். இந்த மகான்கள் மிகைப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்பதால் அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மதுரையை பொறுத்தவரையிலே இங்கு நிறைய சன்னதிகள், கோவிலே பெரிய கோவில், அதில் ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு சன்னதிக்கு பின்னாலும் ஒரு கதை, ஏதேனும் ஒரு சரித்திர நிகழ்வு. முன்னம் ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னேன், திருவிளையாடல்கள் மொத்தம் 64 இங்கே நிகழ்த்தியிருக்கிறார் சிவபெருமான். திருவாரூர்ல 364 தியாகராஜரின் லீலைகள், தியாகராஜ லீலைகள்னு திருவாரூர்ல ஈசன் நிகழ்த்திய லீலைகளை 3 பிரிவாக பிரிக்கலாம். தேவலீலைகள், உத்தராயண லீலைகள், தட்சிணாயன லீலைகள் அப்படின்னு 3 பாகுபாடா பிரித்து 364 லீலைகள் திருவாரூரிலே சிவபெருமான் நிகழ்த்தியவை. மதுரையிலே 64. திருவிளையாடல் புராணத்தை முழுமையாக படித்தால் நாம் மதுரை பற்றி அற்புதமான பல தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மதுரையிலே எழுந்தருளியுள்ள முருகன் சன்னதிகள், மீனாட்சி அம்மன் கோவிலிலே எத்தனை முருகன் சன்னதிகள், ஒவ்வொரு முருகனின் அமைப்பும் எப்படி இருக்கிறது, எந்த திசை நோக்கி திருமுக மண்டலம் அமைந்துள்ளது, எத்தனை திருக்கரங்கள், என்னென்ன ஆயுதங்களை தாங்கியுள்ளார், முருகனுடைய வேதங்களிலே அது எதை குறிக்கிறது என்பதை பற்றி மட்டுமே ஒரு நூல் எழுதலாம். அவ்வளவு விஷயங்கள் முருகனை பற்றி மட்டுமே அத்தலத்திலே இருக்கின்றன. ஆக முருகன் அடியார்களுக்கு மிகவும் உகந்த ஒரு தலமாக இது விளங்குகிறது. திருப்பரங்குன்றத்திற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாயே நாத
மலைமேல் வாழும் இறைவா, அலர்மேல் மங்கை நாதா, சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா, திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய், வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா, திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். ஒரு நல்ல காரியம் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அது விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நீங்கள் வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கும்போது 10,000னா ஒரு ரூபா வச்சு சேர்த்து வச்சு கொடுப்பா. 10,001, 1001, 101 அப்படி வைக்கிற வழக்கம் உண்டு. அந்த காலத்தில் குத்துவிளக்கு பூஜை பண்ணும்போது கூட அந்த காசு வச்சு அர்ச்சனை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் வெள்ளி காசாக இருந்தது. வெள்ளி காசுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இப்போ இருந்தாலும் நம்ம பொன் பொருள் விருத்திக்காக இப்போ சொல்ல போகிற பிரயோகத்தை சுலபமான வழியில் செய்யலாம். ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை இன்னும் விரிவாக இப்போ சொல்கிறோம், கவனமாக கேட்டுக்குங்க. அதாவது குத்தளவு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மி படம் வச்சு அல்லது காமாட்சி படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இது வந்து சிறப்பான பலன் தரும். எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம். லக்ஷ்மி யந்திரம், குபேர யந்திரம், காமாட்சி யந்திரம், சொர்ணாகிருஷ்ண யந்திரம், இப்படி நிறைய சொல்லலாம். அல்லது வெறும் குத்த விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு உங்களுக்கு தாமரை நூலோ அல்லது பஞ்சத்திரி போட்டோ நீங்கள் ஜபிக்கலாம் விளக்கேற்றி. இது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கிறது விசேஷம். 45 நாட்கள் ஜபிக்கலாம். இந்த ஜபம் கொஞ்சம் வித்தியாசமாக ஜபிக்கலாம். அதாவது ஏற்கனவே நீங்கள் ஜபங்களை வந்து ஸ்படிக மணி, ருத்ராட்ச மணி, துளசி மணி, தாமரை மணி, நவரத்ன மணி இதில் ஜபிப்பீங்க. இப்போ எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு 108 1 ரூபா காயின் எடுத்து வச்சு ஒரு பக்கத்தில் காலியாக இன்னொரு கிண்ணி, இந்த 108 காயின்லேருந்து இப்போ நம்ம சொல்ல போகிற மந்திரத்தை ஒரு உரு சொல்லி ஒரு உருக்கும் ஒரு காயின் எடுத்து பக்கத்தில் இருக்கிற காலி கிண்ணியில் வைக்க வேண்டியது. 108 உரு ஆனவுடனே 108 காயின் இந்த கிண்ணியில் வந்துடும். இது முடிச்சுடுங்க. இதே மாதிரி 45 நாட்கள் ஜபிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 45 நாள் ஜபிச்சிங்கன்னா பொருள் வந்து பணம் வந்து நல்ல விருத்தி அடையும். சில பேருக்கு பங்கு சந்தை, ஆன்லைன் வர்த்தகம், இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷனில் நஷ்டமானால் அதுவும் சரியாகும். அப்புறம் உழைப்புக்கேற்று வர வேண்டிய பணம், வராத பணம் வசூலாகும். இதை தவிர ஒரு வீடு வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் முன்தொகை அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த இப்போ இந்த 45 நாள் ஜபிச்சிங்க இல்லையா 108 காயின், அதுலேருந்து ஒரு காயின் எடுத்து வச்சு கொடுக்கலாம். அப்போ நம்ம கொடுத்த பணம் நல்ல முறையில் திரும்ப கிடைக்கவும் விருத்தி அடைவும் வழி கிடைக்கும். இந்த 108 காயினையும் நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லை யாருக்காவது வேண்டியவர்களுக்கும் அந்த ஒரு காயின் எடுத்து கொடுக்கலாம். மறுபடியும் வேணும்னா 108 காயின் வச்சு நம்ம தொடர்ந்து ஜபிச்சுக்கலாம். இது வந்து நல்ல அற்புதமான பலன் தரும். நினைத்த காரிய இஷ்ட காரிய சித்தியை தரும். வர வேண்டிய பணங்கள் முறையாக வீட்டுக்கு வரும். அதே மாதிரி நாம் கொடுக்குற பணமும் திரும்பி நமக்கு வரத்துக்கும் இந்த மந்திரம் வந்து ஒரு நல்ல பலன் தரும். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கோங்க. ஓம் ஸ்ரீம் நமோ பகவதி, ஓம் ஸ்ரீம் நமோ பகவதி தனதா யட்சின்யை, ஓம் ஸ்ரீம் நமோ பகவதி தனதா யட்சின்யை ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் நமோ பகவதி தனதா யட்சின்யை ஸ்வாஹா. இந்த மந்திரம் ஜபிக்கும்பொழுது இனிப்பு நைவேத்தியம் பண்ணலாம், பால் நைவேத்தியம் பண்ணலாம். தொடர்ந்து தினமும் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி வரலாம். நல்ல அற்புதமான பலனை கட்டாயம் தரும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவன். கம் கணபதியே நமः. ஏகதந்தாய வித்மஹே
வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்னி பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். ஆறுமுகா, சரவணா, பரமனின்ற அருட்பா, கடம்பா, திருமுருகா, வானவரை காக்க வந்த வடிவேலா, சூரவதை செய்ய வந்த சுப்பிரமணியா, ஷண்முகா, குஹா, சக்தி மைந்தா, சங்கரன் அருட்பால் பெற்ற கார்த்திகையா கார்த்திகையா கார்த்திகையா. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, கையில் அங்குசமும் பாசாங்கமும் அங்கு சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு கலந்த, பணிவு கலந்த, பக்தி கலந்த வணக்கங்கள். நான் நினச்சிப்பேங்க அடிக்கடி, எவ்வளவோ நேர்மையாக நடந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. எல்லாம் சொல்கிறாங்க பாவம் புண்ணியம்னு ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. இல்லை நீ ஒழுங்காக இல்லை, நீ ஒழுங்காக இருந்திருக்கணும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படி தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புங்கிற மாதிரி இங்கிலீஷ் எனக்கு பிடிக்காத வார்த்தை அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உலகம் சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம் ஒரு அட்வைஸ், இப்படி பண்ணு அப்படின்னு. ஆனால் அனுபவிக்கும் போது அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்படி இந்த துன்பங்கள் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்க. எப்போன்னா இறைவனை உன்னுள்ளே தேக்க வைத்திருந்தால், அதாவது நல்ல பலமான ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பை பெற்றிருந்தோம்னா, ரொம்ப நேரம் நடந்தாலும் சரி, அதிகமாக வேலை செஞ்சாலும் சரி, நிறைய துணி துவைச்சேன், நிறைய வேலை செஞ்சாலும் கூட உடம்பு டயர்டாகாது. ஏன்னா காரணம் பலம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நல்ல புஷ்டி இருக்குது, நல்ல ரத்தம் இருக்குங்கிற மாதிரி இறைவனுங்கிற ஒருத்தனை எப்போவுமே உள்ளத்தில், அதாவது அதுக்குன்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படி இல்லைங்க. நடப்பதெல்லாம் அவன் செயல். அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனை தாங்குதல்னார். ரொம்ப சுலபமாக, அதாவது தன் கடன் அடியேனை தாங்குதல். கடவுளே உன்னுடைய கடமை என்னதிமா? தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் பாட்டு என் வேலை செஞ்சுட்ருக்கேன். அப்போது நாம் நம்ம கடமை செஞ்சுட்டு இருக்கணும். எப்படி? நாம் 50, கடவுள் 50. நான் உங்களுக்கு யாருக்கா சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம கடமை செஞ்சிடணும். அந்த கருணையை அவன் செய்கிறான். கடமை நமது, கருணை கடவுளுது. ஆக கடமையும் கருணையும் இரு கண்களாக நம்மை காத்து கொண்டிருக்குமா, அதுதாங்க இந்த நிம்மதியாக போகிறதுக்கு வழி. அப்போது சரி சார், கடமைங்கிறீங்க, எனக்கு வேலையே இல்லைன்னா, வேலை இல்லைன்னு வேண்டுறது ஒரு கடமை. அதாவது வேலையை கொடுறான்னு வேண்டுங்க கடவுளை. அந்த வேலை வெற்றியாக அமையணுங்கிறது வெற்றி வேல் அப்படிங்கலாம். அந்த வேலை வெற்றிகரமாக அமைஞ்சு கொடுக்கறதுக்கு வெற்றி வேலை வேணுங்கண்ணா. அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டாக எப்படி ஒரு இந்த கண் டாக்டர் போனாக்கா அவர் ஐ டாக்டர், கண்ணை பற்றி ப்ராப்ளத்தை சரி பண்ணுவார். இவர் த்ரோட் ப்ராப்ளம் இஎன்டி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி, இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவர் கார்டியா ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த கார்டியாக் டாக்டர் போனாக்கா நமக்கு என்னென்ன ஹார்ட் சம்மந்தமோ அதெல்லாம் சரி பண்ணுவார். இன்னொருத்தர் ஜெனரல் ஃபிசிஷியன், அவர்கிட்ட போனாக்கா உடம்புக்கு தேவையான பொதுவான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக டாக்டருங்க இருக்கிற மாதிரி கடவுளையும் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் கருணைக்கு, இவர் இந்த நோய் தீர்ப்பார், இவர் அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, இவர் போகத்தை கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்தை பிரித்து கொடுத்து ஈஸியாக கும்பிட வச்சாங்க. இப்போது குழந்தைங்களை கொண்டு போய் ஒரே பீரியடில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துடலாம். தமிழ் வாதியாக தமிழ் கற்றுக் கொடுப்பாரு, கணக்கு வாதியாக கணக்கு வருவார், சயின்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, சோஷியல்னு ஒரே பீரியட் கற்றுக் கொடுக்காம ஒவ்வொன்றுக்கும் ஒரு பீரியடு வச்சான். இப்போ கணக்கு பீரியடு, இப்போ தமிழ் பீரியடு, இது இங்கிலீஷ் பீரியடுன்னு பகுதியாக பிரித்து கொடுத்த மாதிரி கடவுளையும் இந்த கடவுளை இதை பார்த்துப்பாரு, இந்த கடவுளை இதை பார்த்துப்பாருன்னு கடவுளை பிரித்து கொடுத்து எது ஒன்று குடும்பம் அவன்கிட்ட வேண்டுணும். டிபார்ட்மெண்ட் சொல்லி எப்படி இந்த பக்கம் போனால் இதெல்லாம் கிடைக்கும், அந்த பக்கம் அது கிடைக்குங்கிற மாதிரி, இந்த பக்கம் பழம் கிடைக்கும், இந்த பக்கம் காய்கறி கிடைக்குங்கிற மாதிரி பிரித்து வச்ச மாதிரி கடவுளையும் அவ்வளோ கருணையுள்ளத்தோட என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட வேண்டாம். வேண்டதை நம்ம வேலை இல்லைன்னு சொல்கிறோமே, இதுதான் வேலை. வேண்டது ஒரு வேலைங்கிறான். எப்படி? மனம், வாக்கு, காயம் மூணாலையும் மனசு எப்போவுமே அவனையே சிந்திச்சுட்டு வாக்கில் அவன் புகழை பாடிக்கிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். அப்புறம் மனம், வாக்கு, காயங்கள், உடல் சம்மந்தப்பட்டதில் மனிதர்களுக்கு நாம் சேவை செய்யணுமா. அதாவது சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட். நாம் மனிதர்களுக்கு, அதாவது மனிதனுக்கு முடியாதவங்களுக்கும் சரி, உதவி பக்கத்தில் வேண்ட யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் சரி, இல்லை நம்ம தொண்டாற்றுறோம் பாருங்கள். தொண்டுன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிறோமே, சர்வீஸ் பண்ணுறோமே, நம்ம சின்சியராக ஒழுங்காக வேலை பண்ணுறோமே, அது சர்வீஸுங்கிறோம். சர்வீஸ் டு மேன்கைண்ட்னா அது 4 பேர் சௌக்கியமாக இருக்காங்க இல்லையா? நம்ம கடமை செய்தால் தானே அவங்க சௌக்கியமாக இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் சோம்பேறித்தனம் படுத்திருந்தாருன்னா பேஷண்ட்டை கவனிக்க முடியுமா? அவர் ஐயோ நான் டாக்டர் ஆச்சே, 10 பேரை நம்பி வருவாங்களே, அந்த நோய் நோயாக கஷ்டப்படுவாங்களே, அவங்கள சரி செய்யவே ஒரு டாக்டர் நினைக்கணும். ஒரு வக்கீல் நினைக்கணும், நம்ம வழக்கறிஞனாச்சே, எத்தனையோ பேர் வழக்காக இருப்பாங்களே, அந்த வழக்கை தீர்த்து வைக்கணுமே, அதனுடைய கடமையாச்சேன்னு அவர் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கடமை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே சுமிட்சமாக. எப்படி ஒரு கல்யாணத்தில் மேலடிக்கிற மேலே கட்டணும், சமையல் பண்ணுற சமையல் கட்டணும், பந்தல்கார பந்தல் போடணும், அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கடமை செய்து கல்யாண காலை ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டுக்கு வந்துடும். அந்த கல்யாணம், அந்த மண்டபமே ஆனந்தமாக மங்களங்கள்லாம் அங்கே காதில் ஒழிக்கும். அதே சேர்ந்து விருந்தாளிகளாம் எல்லாம் வருவாங்க. எப்படி ஆனந்தமாக கல்யாண கலையாக இருக்கேங்கிறாங்களே, மங்களகரமாக இருக்குங்களா, அது மாதிரி உலகமே கல்யாண கலையாகவும் மங்களகரமாக இருக்குமா அவங்க கடமையை செஞ்சோம்னா. இது அங்கே லேகாக இருந்தாங்க. ஏன் நம்ம செய்யலாம், அவன் செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு ஒரு சின்ன விட்டான்னாக்கா, ஒரு பெருக்கிறனாக்கா அந்த இடம் குப்பைங்க.
அவர் தான் டியூட்டி ரெஸ்பான்சிபிள், அவர் தான் க்ளீன் பண்ணுறவர். அவர் பண்ணாமட்டாக்கா அதெல்லாம் அழுக்காயிடும். அப்போ அந்த அழுக்கானதால் அங்கே ஒரு பொல்யூஷன் வந்துடும். அந்த பொல்யூஷன் வந்து ஒரு கிருமி உண்டு பண்ணும். அந்த கிருமி வியாதி இப்போது சின்ன ஒரு உத்தம் தவறு செய்யாதால், அதாவது ஆட்டோமேட்டிக்காக எப்படி இந்த நல்லவர் சொல்லுவார், அதே மாதிரி சொல்லுவேன், தீயோர் ஒருவரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் தீயன தீக்கும் பிழைனா. யாராவது தப்பு பண்ணாமல் அந்த தப்பு அப்படியே பரவிடுமா. ஆக யாருமே தப்பு பண்ணாதுக்கு என்ன பண்ணணும்னா பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனையில் ப்ரே ஃபார் தி வெல்பீயிங்னா, அதாவது எல்லோரும் இன்புற்று நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் வரையன் பராபரை மாதிரி எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போது கடமையை செய்யணும். கடமை செய்யும்போது கடவுள் கருணை செய்வார். அந்த கருணை செய்வதற்காக நாம் கடமை செய்வோம். கடமை தான் பக்தி தான். அதுதான்டா டிவோஷன் தான். டியூட்டி இஸ் டிவோஷன். அந்த டியூட்டியை டிவோஷனாக பண்ணும்போது அது டெடிக்கேஷனாக தான். அந்த டெடிக்கேஷனும் டிவோஷனும் டியூட்டியும் எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.